அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் சுவாமி. சரிகை திரிகை யோகம் ஞானம் இப்படின்னா என்ன சாமி? இதுக்கு ஒரு விளக்கு சொல்லுங்க. அது பெரியோர்கள் 4 படிதரத்தை ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். அதில் முதல் படி, ஒருவன் பக்தி மார்க்கத்துக்கு போக வேண்டுமென்றால் முதலில் ஒரு சிவன் கோயில் போன்ற பெரிய கோயில்களில் மகான்கள் வாழ்ந்த இடங்களில் போய் முதலில் அந்த கோயில் தலவாசலை மிதித்து அங்கே அதை கூட்டி சுத்தம் பண்ணி சாணம் போட்டு உள்பரம் போய் வேலைகள் உள்ளே என்னென்ன மண்டபத்துக்கு கோயில்கள் வளாகத்துகள் எப்படி சுத்தம் பண்ண வேண்டுமோ எல்லாம் சுத்தம் பண்ணி செய்ய வேண்டியது தான் சரிகைங்கிறது. கிரிகிங்கிறது கோயில் மண்டபம் அதுக்குண்டான கட்டடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதை தண்ணீர் போட்டு கழுவி சுத்தம் பண்ணுவது சரிகை. சரிகை கிரிகை அந்த ரெண்டு கண்டத்தில் இருந்தது. 3வது ஐட்டம், அந்த சாமிக்கு சன்னிதானத்தில் பூசைக்கு வேண்டிய பூசை செய்பவர்களுக்கு ஒத்தாசையாகவும் அங்கே உள்ள மலர்களை எல்லாம் பறித்து தொடுத்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுவதற்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்து அந்த சாமிக்கு பூசை செய்தால் அது யோகம். 4வதாக நல்ல நூல்களை படித்து ஒவ்வொரு தெய்வங்களையும் எப்படி வாழ்ந்தார்கள், மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நல்ல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி படித்து அதிலே மனதை செலுத்துவோமானால் ஞானத்தை அடைந்துள்ளோம். ஞானத்தை அடைந்தால் முக்தி அடைவதற்கும் அதற்கு வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஞானத்தை அடைந்து ஞானவான்கள் ஞானிகள் என்று எதற்கு மகான்களை சொல்கிறோம்? அவர்களெல்லாம் ஆட்சி எல்லாம் அனுபவித்து அற்புதமாக எடுத்து அன்பர்களுக்கு வாரி வழங்கி போன சொத்துக்கள் அதெல்லாம். அந்த சொத்துக்களை எல்லாம் நாம் பருகி உணவு எப்படி சாப்பிடுகிறோமோ அதுபோல் உண்டு அதை உள்ளே செலுத்தி வருவோமானால் நாம் அவருடைய நிலையை அடையலாம். திருநாவுக்கரசர் சமண மதத்திலே போய் சிக்கி அங்கே சீரழிந்து சிரமப்பட்டு அவர்களிடத்திலே இருந்து தப்பித்து வெளியேறி வருகிறார். வந்தவுடனே தன்னுடைய அக்காவை போய் பார்க்கிறார், திலகவதி அம்மாயை. அக்காளை பார்த்த உடனே அக்கா காலில் விழுந்து அழுகிறார். அக்கா சொல்கிறார், முதல்ல எழுந்து கோயில் தலவாசலை கூட்டு உள்ளே இருக்கும் இடங்களையெல்லாம் சுத்தம் பண்ணு. 2வது கோயிலை சுத்தம் பண்ணு. 3வது சன்னிதானத்துக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் செய்து சாமிக்கு பூஜை செய்வதற்கான வழிகளை பார். 4வது மகான்களை உடைய நூல்களை படித்து ஆராய்ச்சி பண்ணி அதன் வழியே நடக்கப்பார் என்று சொன்னார்கள். அக்கா சொன்ன வார்த்தையை தவறாமல் கடைப்பிடித்தார். அந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, உலக மக்களே இன்றைக்கு போற்றக்கூடிய அளவுக்கு பேரும் புகழோடு வாழ்ந்தார் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் வாழ்ந்த வழியிலே நாமும் வாழ்ந்து அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி.